பொதுவாகவே ஒரு கட்சியோடைய வளர்ச்சிக்கு பணியாற்றினா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா எல்லாருமே என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா உங்களை மட்டும் நீ நிறைய ஒர்க் பண்ற, உன்னால நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கு, நீ கட்சிக்கே வேணாம்ப்பா அப்படியே நடந்துச்சுல, அதை நினைச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன செய்யறது, கட்சியில வந்து இப்ப எல்லாமே இந்தியா முழுக்கவே வந்து தலைவர்கள் அல்லது அவர்கள் அடுத்த கட்ட வாரிசுகள் என்று நிலை வருகின்ற போது அங்க வந்து நம்ம திறமையா தொண்டர்களை கவரக்கூடிய, இளைஞர்கள் மனம் விரும்பக்கூடிய ஒரு பேச்சாற்றல், பத்திரிகை தொடர்பு, ஊடக தொடர்பு, சட்டமன்ற உறுப்பினராகிய சட்டமன்றத்தில் நம்முடைய உரைகள், மக்களுக்கான கேள்விகள், வெகுமக்களை அணிதிரட்டி போராடுகின்ற போர்க்குணம், இதெல்லாம் ஒரு தலைவராக உயர்த்தி விடுமோ என்கிற அச்சத்தினால் ஏற்பட்ட விளைவு. இருந்த கட்சி நம்மை அடிப்படை உறுப்பில் நீக்கி வெளியேறியது. இன்றைக்கு நாம் சுயமாக ஒரு கட்சியை தொடங்கி சுதந்திரமாக மக்களுக்கான பிரச்சனைகளில் தன்னிச்சையாக நாம் நினைத்ததை கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து பேசி கட்சியின் செயற்குழு பொதுக்குழுவினுடைய ஒப்புதலை பெற்று மக்களுக்கான போராட்ட களத்தில் நினைத்த மாத்திரத்தில் நாம் இறங்குகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றவனாக கருதுகிறேன். அதனால் ஒரு விதத்தில் அது எனக்கு நன்மையில் தான் முடிந்திருக்கிறது. கிராமத்தில் சொல்லுவாங்களே, நாரதர் கழகம் நன்மையில் முடிந்தது. அந்த மாதிரி எங்கள் மருத்துவர் ஐயா கிட்ட எங்கள் கட்சியிலிருந்து அன்றைக்கு என்னோடு 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் செய்த கழகம் நன்மையில் தான் முடிந்து தமிழ்நாட்டிற்கு வேல்முருகனை ஒரு கட்சிக்கு தலைவராகவும் இன்றைக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. ஆளாளுக்கு எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்கு. கட்சியில இருந்து உங்களை நீக்கல, கட்சியிலேயே ஒரு போஸ்டிங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு இருந்த வேல்முருகன்ட்ட இப்ப இருக்கக்கூடிய ஒரு வேல்முருகன் போய் பேசுறாருன்னா என்ன பேசியிருப்பாரு? என்ன பேசியிருப்பாரு? உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய ஆற்றலுக்கு, மக்களை அணிதிரட்டுகின்ற தலைமைத்துவ பண்புக்கு ஏன் நீங்கள் வந்து இன்னும் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி செல்லாமல் இருக்கின்றீர்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கேள்வியை இந்த வேல்முருகன் அந்த வேல்முருகனிடம் எழுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது.